ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கலாம். இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாவாமையுடையவரே ஸ்தோத்திரம். எல்ஷனா என்று அழைக்கப்படுகிறவரே ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபை உடைய இரக்கத்திற்கு முடிவில்லை ஆண்டவரே. காலைதோறும் உடைய கருவை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உள்ளதின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களை ஜீவனோடு இந்த காலை வழியில் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வியாதிகள் எல்லாம் மாற்றி எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சுகம் கொடுத்து எங்களை ஜீவனோடு காலையில் கொண்டு வந்து உடைய ஆலயத்தில் நம்முடைய பாதத்தில் அமர செய்திரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை மாத்திரமில்லை, எங்களை பிள்ளைகளையும் அப்படியே பாதுகாத்து சுகம் கொடுத்து ஆரோக்கியம் கொடுத்து ஞானத்தை கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உமக்கண்டு சாட்சியாய் கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இரவில் சந்தித்து பகலிலே சந்தித்து இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளை நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்றி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் வலது பக்கத்தில் 1000 பேர் வலது 16 பேர் விழுந்தாலும் அதை அணுகாது என்று சொன்னீர் அல்லவா. தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனை போல சுமந்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தாயை போல தேற்றி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். சாமி, எங்களை சிநேகிதனை என்று அழைக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவின் அபிஷேகத்தினால எங்களை நிரப்பிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம் சொல்லுவோம். வாய்களை திறந்த ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் வாழ்வு தந்த கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் சுகம் தந்த கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு இரட்சகரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் கூட நாங்கள் பாடுகிற பாடல்கள் வேத வசனங்களையும் உடைய தேவ செய்தியையும் துதியையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை நீர் மகிமைப்படுவீராக. நாங்கள் நீர் உயர்ந்திருக்க நாங்கள் தாழ்ந்திருக்க உடைய பாதத்தின் வாரை அவிழ்க்கிறதுக்கு பாத்திரமல்லாத எங்களை தெரிந்து கொண்டபடி நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குதத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்வீர். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்.
ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மற்றும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. உடைய மகிமை ஒரு விசை எங்கள் மீது இறங்க செய்வீராக. பரலோகம் எங்களை தொடுவதாக. எங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கழுவி க்ளீன் பண்ணி எங்களை உடைய பரிசுத்த கரங்களினாலே தொட்டு எங்களுடைய மகிமையினால் எங்களை நிரப்புவீராக. உடைய மகிமையை எங்கள் கண்கள் காண நீர் உதவி செய்வீராக. உடைய மகிமை இல்லாமல் நாங்கள் ஒரு நடி கூட அசைய முடியாது, அசையக்கூடாதப்பா. விசேஷமாக எங்களுடைய பலவீனத்திலிருந்து பலவின் பூர்ணமாய் விளங்கும்படி செய்வீராக. எங்களுக்கு இருக்கிற அவிசுவாசங்கள் எல்லாம் நீக்கி நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறீர் என்ற உணர்வு எங்களுக்கு தான். எங்களுக்காக யாவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்ற உணர்வு எங்களுக்கு தாரும். எங்களை கண்மலையின் மேலே உயர்த்தி நிற்க வைக்கிற கர்த்தர் நீர் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்வீராங்க. எங்களுக்கு விரோதமாக எத்தனை செங்கடல் வந்தாலும் யோர்தான் வந்தாலும் கண்மலைகளின் வெடிப்பிலே தண்ணீரை உருவாக்கின கர்த்தர், அந்த யோர்தானை ஒரு குவியலாக நிற்க செய்கிற கர்த்தர், செங்கடலை ரெண்டாக பிளக்கிற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராங்க. ஏதோ உதவி வரும் கண்மலை நோக்கி என் கைகளை உயர்த்தி காட்டுகிறோம். எங்களுக்கு இந்த காலை வேளையில் உதவி வருவதாங்க. சிங்காசனத்திலிருந்து உதவி வருவதாங்க. உடைய தேவ தூதல் வழியாக உதவி வருவதாங்க. உடைய பரிசுத்த கரம் எங்களை தூக்கி எடுத்து நிற்பதாங்க. எங்களை மீண்டும் புதுப்பிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும் சுவாமி. நீர் எங்களை உருவாக்குற கர்த்தர் அப்பா. இல்லாதவர்கள் இருக்கிறவர் போல் அழைக்கிற கர்த்தர். எங்கள் வியாதிகளையும் பலவீனங்களையும் சோர்வுகளையும் நீர் நீக்கி நீர் பரிபூர்ண சுகத்தோடு எங்களை வாழ வைக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 50:15 நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 50:15.
ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். திரும்ப, ஆபத்தின் ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த காலை வேளையில் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு தெளிவாக ஒரு வார்த்தை வருகிறது. நான் உன்னை விடுவிப்பேன், எல்லா சூழலிலுமிருந்தும் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். துன்பப்படுகிற பொழுது ஜெபம் பண்ண வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது சங்கீதம் பாட கடவன். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட பழகி கொள்ள வேண்டும். நாம் அதுதான் இந்த 2 நாட்களிலும் அதற்கு முந்தியம் செய்கிறோம். திரும்பவும் ஆண்டவர் ஏன் ஒரு விஷயம் இந்த வார்த்தை நமக்கு சொல்லிக் கொள்ளுக்கிறார் என்று சொன்னால், நாம் இன்னும் குறைந்து 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 ஜெபத்திலே இன்னும் அதிகம் இல்லாமல் காணப்படுகிறோம். ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். பாடல் பாடி துதிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். வெறும் சந்தோஷத்தினாலே கீர்த்தனை பாடுவது மாத்திரமல்ல, துக்கத்திலும் நாம் பாட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். யோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோபு 5:8. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்படைப்பேன். ஆமென். அவரிடத்தில் ஒப்படைச்சிடலாம். நியாயத்தையும் நம்முடைய தேவையையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைத்து விடுவோம். அடுத்த வசனம் நமக்கு தெரிந்த வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சூரியன் பிரகாசிக்கிற பொழுது அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் பொழுது, இல்லை 26 அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவனுடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு நீதியின் பலனை கொடுப்பார். ஏனென்றால் அதே அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீதியுள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதித்திரமாக சொல்லுகிறேன், மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். 14ஆம் வசனம். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துறவர் அல்லவே இல்லை. There is no second thought in God. 2வது முறை திருத்துற. ஒரு தடவை விளம்பிட்டா, ஒரு தடவை ஆன்சர் பண்ணிட்டா அவ்வளவுதான். ஒரு தடவை வாக்கு பண்ணிட்டா அவ்வளவுதான். அதை திரும்ப எடுத்துக்கொள்கிறவர் அல்ல. சங்கீதம் 18:6 வாசி. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல்
அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளிலே ஏறிற்று. ஆமென். இப்போ நம்ம காலையில் வரும் ஆலயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். உண்மையாகவே நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், அவருடைய சமூகத்திற்கு நம்முடைய ஜெபங்கள் போகிறது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய செவிகளிலே அது போய் சேருகிறது. அல்லேலூயா. 12ஆம் வசனத்தில், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிர்த்து வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். சங்கீதம் 20:1 ஆபத்து நாளிலே கர்த்தர் உம் ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். 4ஆம் வசனம், அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரலை, உன் ஆலோசனை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 27:5 வாசிக்கலாம். தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மணி மேலே உயர்த்துவார். ஆமென். 77ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் தை கலராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. ஆண்டவர் நித்திய காலம் கைவிடுவாரோ? ஒரு போதும் தயை செய்யாதிருப்பாரோ? 7ஆம் 8ஆம் வசனத்தில் அப்படி இருக்கிறது. தேவன் இரக்கம் மறந்தாரோ? செய்ய மறந்தாரோ? தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ? இல்லை. 14ஆம் வசனத்தில், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார். இந்த காலை வேளையிலே திரும்பவும் நாம் மறு ஒப்படைப்பு செய்து இந்த ஜெபத்தின் மேன்மையை காணும்படி கண்களை திறந்துள்ளோம். ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை, ஜெப வாழ்க்கை எங்களுக்கு தாரும். குறைவின்றி அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை எங்கள் வாழ்க்கையிலே கற்றுத்தாரும். தானியேலை போல 3 முறை எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு நேராக கைகளை உரைத்து ஜெபிக்கிற ஜெபத்தை தாரும். தாவீதை போல எங்கிருந்தாலும், பள்ளத்தாக்கிலே, மலையிலே, வனாந்தரத்திலே, அரசவையிலே, அரண்மனையிலே, எங்கிருந்தாலும் ஜெபிக்கிற ஆற்றலை எங்களுக்கு தாரும். நம்ம மறந்து விடவே கூடாது. யாக்கோபு நிகழ்விலே எனக்கு புரிந்து கொண்ட ஒரு விஷயம், நீ வேணா வாசித்து பாருங்க. அந்த பெத்தேல் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவன் ஆண்டவரை தொழுது கொண்டானா என்பது சொல்லப்படவே இல்லை. அந்த ஏணி வைக்கப்பட்டது, அந்த ஏணியை பார்த்தான், தெய்வதூதர் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் கண்டான். கர்த்தர் அங்கே இருந்தார். அந்த இடத்துல அந்த கல்லுக்கு எண்ணெயை வார்த்து அபிஷேகம் பண்ணி, இந்த இடம் பரிசுத்த பூமி, இது பெத்தேல் என்று சொன்னான். அதன் பிறகு சுமார் 14 ஆண்டுகளுக்கு மேலே, 20 ஆண்டுகள் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனை வழிபட்டதாக அவன் வேதம் சொல்லவில்லை. திரும்பி வரப்போது தான் யோசிக்கிறான், ஆண்டவரை தொழுது கொள்ளவில்லை. திரும்ப ஒரு விஷயம் முன்கால் படிக்கிட்டு அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். திரும்பவும் ஒரு விஷயம் முழங்கால் படிக்கிட்டு அவன் அந்த இடத்துல கல்லை, அதே இடத்துல கல்லை வைத்து அவன் எண்ணெயை வார்த்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் புரிந்து கொண்டான், அந்த 7 வருஷம் 14 வருஷம் அடிமைத்தனம், 20 வருஷ காலம் தாக்காக, தன்னுடைய சொத்துக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக அவன் தேவனையே மறந்து போனான். ஆனால் அதன் பிறகுதான் பெனியேல் என்று அந்த இடத்திற்கு பெயரிட்டான்.
அப்போதான் போராடுறான், ஜீவனுக்காக போராடுறான், உயிர் போயிடும்னு போராடுறான். ஒரு மனுஷனோடு கூட போராடுகிறது போல போராடி தேவனை மேற்கொள்ள பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுடைய தொலை சந்தை சுலுக்கி என்னை விட்டுரு, நான் போகிறேன்னு சொல்லி அன்றைக்கு கர்த்தர் அவனுடைய பெயரை மாற்றுகிறார். இனிமேல் நீ யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவாயாக. எத்தனை இல்லாமல் நீ தேசத்திலே தகப்பனாக மாறுவி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வீட்டில் போய் கூட வாசித்து பாருங்கள். அந்த இடைப்பட்ட 20 வருஷம் அவனுடைய எண்ணம் எல்லாம் பணம் பணம் பணம். 2 பெஞ்சாதி, அதோடு கூட பிள்ளைகள், அதோடு கூட சொத்து சேர்க்கிறது, மாமனோடு சண்டை போடுகிறது, மனைவி இடத்துல சண்டையிட்டு அவர்களை சால்வ் செய்கிறது. இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அன்பானவர்களே, ஜெபத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் மறந்து விடவே வேண்டாம். பணத்திற்காகவோ சுகத்திற்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக, வேலை நிமித்தமோ அல்லது எதற்காகவோ எந்த காரணத்திற்காகவோ ஜெபத்தை நாம் மறந்து விடவே கூடாது. ஆண்டவர் தெளிவாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ ஜெபத்தை மறந்துடாத, என்னோடு கூட பேசும்படி நீ வா, நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவர் காத்திருக்கிறார். என் மகன் எப்பொழுது என்னோடு கூட பேச வருவான், என் மகன் எப்பொழுது என்னோடு கூட பேசுவான் என்று அவர் காத்து கிடக்கிறார். ஜெபத்தை நாம் விட்டுவிட வேண்டாம். ஜெபம் மிக அவசியம். கடைசி காலங்களிலே ஜெபம் மிகவும் அவசியம். ஆண்டவர் இயேசு கூட ஜெபத்தை தான் அவர் பிரதானப்படுத்தி அவருடைய ஊழியம் முழுவதும் மாத்திரமல்ல, இப்பொழுதும் கூட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜெபத்தின் மேன்மை காண கர்த்தர் உதவி செய்வதாக. நாம் எழுந்து முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம். சொல்லுவோம், சேர்ந்து ஸ்தோத்தரிப்போம். நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போகணும். அதனால் நம்முடைய துதிகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நிலை இது தான் இருந்தாலும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நிலையிலே ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பின் பிதாவே, நித்திய பிதாவே, பரலோக பிதாவே, ஆவிகளின் பிதாவே, ஜோதியின் பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, மகிமையின் பிதாவே, என்னை உண்டாக்கின பிதாவே, என்னை ஆட்கொண்ட பிதாவே, என்னை நிலைப்படுத்தின பிதாவே, எங்கள் பிதாவே, ஒரே பிதாவே, நீதியுள்ள பிதாவே, நீதிமான்களின் பிதாவே, இஸ்ரவேலின் பிதாவே, ஜீவனுள்ள பிதாவே, உன்னதமான தேவனே, மகாதேவனே, தேவாதி தேவனே, ஜீவனுள்ள தேவனே, அன்பின் தேவனே, அநாதி தேவனே, மகிமையின் தேவனே, கிருபையின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, அற்புதங்களின் தேவனே, வல்லமையுள்ள தேவனே, சர்வவல்லமுள்ள தேவனே, மெய்யான தேவனே, ஒன்றான மெய் தேவனே, ஒருவராய் ஞானமுள்ளவரே, பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமான தேவனே, சத்தியமான தேவனே, ரட்சிப்பின் தேவனே, வாக்குத்தத்தங்களின் தேவனே, உடன்படிக்கையின் தேவனே, நம்பிக்கையின் தேவனே, இரக்கமுள்ள தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என்னை பெற்ற தேவனே, என்னை காண்கிற தேவனே, மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனே, என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனே, ராஜாவாகிய தேவனே, பெரிய தேவனே, என் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே, விளைய செய்கிற தேவனே, ஜெயம் கொடுக்கும் தேவனே, சமாதானத்தின் தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்கிற தேவனே, இல்லாதவளை இருக்கிறவள் போல் அழைக்கிற தேவனே, பொய் உரையாத தேவனே, தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே, எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே, தலைமுறை தலைமுறை ராஜ்யகம் பண்ணுகிற தேவனே, சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, ராஜாக்களுக்கு கர்த்தரே, ஆலோசனையின் கர்த்தரே, பரிசுத்தமாக்கும் கர்த்தரே, கர்த்தர் பெரியவரே, கர்த்தர் நல்லவரே, கர்த்தர் மாறாதவரே, எனக்கு துணை செய்கிற கர்த்தரே, பரிசுத்தரே,
பரிசுத்தரே, பரிசுத்தரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, தேவனுடைய பரிசுத்தரே, நித்தியவாசியான பரிசுத்தரே, நான் பரிசுத்தர் என்பவரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, தூயாதி தூயவரே, யெகோவா தேவனே, யெகோவா ஈரே. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யெகோவா ஷாலோம், கர்த்தர் எனக்கு சமாதானம் அளிப்பார். யெகோவா ஷம்மா, தம் சமூகம் அளிக்கும் கர்த்தர். யெகோவா நிசி, கர்த்தர் என் ஜெயக்கொடி ஆண்டவர். யெகோவா ஹீரியோன், உன்னதமான கர்த்தர். யெகோவா ரோகி, கர்த்தரின் மேய்ப்பரானவர். யெகோவா சிற்கெனோ, நீதியாயிருக்கிற கர்த்தர். யெகோவா சபையோத், சேனைகளின் கர்த்தர். யெகோவா மெகாதீஸ், பரிசுத்தமாக்கும் கர்த்தர். யெகோவா ரஃபா, குணமாக்கும் கர்த்தர். யெகோவா ஓசேனோ, உருவாக்குற கர்த்தர். ஏலோஹீம், எங்கும் நிறைந்தவர். ஏலோஹீம், எங்கும் நிறைந்தவர். எல்ஷடாய், சர்வ வல்லவர். இயேசு என்ற நாமத்திற்கு, இம்மானுவேல் என்ற நாமத்திற்கு, தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்திற்கு, உயர்ந்த ஒரு நாமத்திற்கு, இன்பமான நாமத்திற்கு, ஊற்றுண்ட பரிமளம் போல இருக்கும் நாமத்துக்கு, வல்லமையில் பெரிய நாமத்திற்கு, மகத்துவமான ஒரு நாமத்திற்கு, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்திற்கு, ஒரு நாமம் சமீபமாக இருப்பதற்கு, ஒரு நாமம் பலத்த துருகம். பரிசுத்த ஆவியே, சத்திய ஆவியே, கிருபையின் ஆவியே, மகிமையின் ஆவியே, ஜீவனின் ஆவியே, பிதாவின் ஆவியே, கிறிஸ்துவின் ஆவியே, உணர்வுள்ள ஆவியே, பலனுள்ள ஆவியே, உயிர்ப்பிக்கிற ஆவியே, உற்சாகப்படுத்தும் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற ஆவியானவரே, வாக்கடங்கா பெருமூச்சோடு வேடல் செய்கிற ஆவியானவரே, அசைவாடும் ஆவியே, ஆலோசனின் ஆவியே, தீர்க்கதரிசன ஆவியே, நிலைவரமான ஆவியே, நியாயத்தின் ஆவியே, சுற்றெரிப்பின் ஆவியே. தொடர்ந்து நாம் ஸ்தோத்திரிப்போம். ஜெபத்தோடு ஸ்தோத்திரமும் ஏறெடுக்கும்படி ஆண்டவர் வேதாகமத்தில் நம்ம கட்டளை கொடுத்திருக்கிறார். நீ எவைகளெல்லாம் ஜெபத்தில் கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசத்தோடு அந்த ஜெபத்தின் மேன்மையை ஒரு விசை நாம் உள்ளத்தின் ஆழத்தில் போட்டு கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீ கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆபத்து நாட்களில் என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவான் என்று சொல்லியிருக்கிறேன். ஆபத்து நாட்களில் தளராமல் கையை விரித்து தேவ ஆலயத்தில் நேராக வந்து கையை ஏறிடு, அப்பொழுது நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுதும் ஆலயத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய கைகளை விரித்து, அப்பா நாங்கள் ஆபத்தில் நிற்கிறோம், எங்களுக்கு பதில் கொடுங்க என்று கேட்கிற அதே நொடி பொழுதில் கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்திலிருந்து நம்மை தூக்கி விடுதலையாக்குற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Father. முதலாவது அந்த ஜெபத்தை இன்னும் ஆழப்படுத்த, இன்னும் அதிகப்படுத்த, இன்னும் நேரம் அதிகப்படுத்த, இன்னும் சமயங்களை அதிகப்படுத்த ஆண்டவரத்தில் கேட்போம். ஆண்டவரே பேசுகிற நேரம் அதிகமாகட்டும், உம்மோடு கூட இடைப்படுகிற நேரம் அதிகமாகட்டும், உம்மோடு கூட நாங்கள் உறவாடுகிற நேரம் அதிகமாகட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் இது நடக்கட்டும் ஆண்டவரே. அடுத்தபடியாக நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணலாம். கையை உயர்த்தி, ஆண்டவரே தேசத்தில் மத சார்பற்ற நல்ல ஆட்சியை என் தேவ நாமத்தினாலே கொடுங்க சுவாமி. தமிழகத்தை இடைத்தேர்தலில் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற, உம்மாலே தீர்மானிக்கப்பட்ட பிள்ளைகள் வெற்றி பெற, உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் வெற்றி பெற தேவன் உதவி செய்வீரா. சபைக்காக ஜெபம் பண்ணலாம். சபையை கர்த்தர் காத்து கொள்ளும் சுவாமி. ஆபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் காத்து வழிநடத்துவீராங்க. கட்டி கொண்டிருக்கிற ஆலயம் சிறப்பாக கட்டி முடிக்க நீர் உதவி செய்வீராங்க. பண தேவைகளை அனைத்தையும் சந்திப்பீராங்க. நமக்காக ஜெபம் பண்ணலாம். கையை உயர்த்துங்க. ஆண்டவரே நாங்கள் நிர்பாக்கியமாய் வந்து நிற்கிறோம். எங்களுடைய தேவைகள் அதிகம், எங்களுடைய பிரச்சனைகள் அதிகம், எங்களுடைய துன்பங்கள் அதிகம்.
எங்கள் வியாகுலங்கள் அதிகம், எங்கள் போராட்டங்கள் அதிகம். கர்த்தர் ஈதலிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி செய்வீராக. அமைதியாய் ஜீவனம் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை ஒரு காலம் நாங்கள் மறந்து விடாதபடி கிருபையாய் காத்துக்கொள்வீராக. தாமே எங்களோடு இருந்துச்சுவாங்க. பெற்றோருக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்கள் பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவள் பலவீனத்தில் நம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். அவளை தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமப்பீராங்க. ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற ஜீவ விருட்சத்தை போல அவள் வளரும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் அவளை பாதுகாப்பீராக. ஆபத்திலே அவளோடு இருந்து அவளை தப்புவித்து நீடித்த நாட்கள் அவளை திருப்தியாக்கி நம்முடைய ரட்சிப்பை காணும்படி செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கட்டும். அவருடைய சமாதானம் பெரிதாய் இருக்கட்டும். சுவாமி, தேர்வு எழுதிட்ட பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். திருத்திர ஆசிரியர் கண்களில் தயவு கொண்டு பண்ணி நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவளுக்கு மேலான ஞானத்தை கொடுத்து கல்விமானின் நாவையில் தந்து கைகளிலே நீர் பிடித்து எழுதும்படியாக இப்படி வல்லமையை கொடுப்பீராக. மறதியை முற்றிலுமாய் நீக்குவீராக. கரத்தில் எங்கள் பிள்ளைகளை வைக்கிறோம் சுவாமி. கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணலாம். பிதாவே, அவளை ஆசீர்வதியும். அவள் வருமானத்தை ஆசீர்வதியும். அவள் வியாதிகளை நீக்கும். அவள் கண்ணீரை மாற்றும். அவள் போக்கிய வரத்தையும் ஆசீர்வதியும். உணவு தண்ணீரை ஆசீர்வதியும். நோயை எங்களது அப்புறப்படுத்தும். எங்கள் எல்லைகளிலே சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் எல்லைகளிலே வேலியை போடுங்க. எங்கள் எல்லைகளிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசுங்க. சங்கார தூதன் இந்த வழியாக வருவதில்லை, துஷ்டன் இந்த வழியாக வருவதில்லை. அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. திருமணத்துக்காக ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் ஒத்தாசை அனுப்பி எலியேசரை அனுப்பி நேர்வழியாய் நடத்தி பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை உண்டு பண்ணுவீராங்க. குழந்தைக்காக ஜெபம் பண்ணுவான். இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிற கர்த்தர், உருவாக்குற கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தையை உருவாக்கி தருவீராங்க. வேலைக்காக ஆண்டவரே தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, எல்லா விதமான தடைகள் விலகட்டும். வேலை உயர்வுக்காக ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் வேலை உயர்வை உண்டு பண்ணுவீராக. வேலை மாறுதலுக்காக ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் வேலை மாறுதலை உண்டு பண்ணுவீராக. நல்ல செய்தி வரட்டும். வியாபாரத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எங்கள் வியாபாரங்களையும் வேலைகளையும் ஆசீர்வதியும். இதோ திறந்த வாசலை உன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ செல்வ சீமானாய் விளருவாய். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். அந்த வருடத்தில் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். அப்படி பெற்றுக்கொள்ள உதவி செய்வேன். யாரெல்லாம் வியாதியோட ஐசியூவில் இருக்காங்களோ அவளுக்காக ஜெபம் பண்ணலாம். மிஸ்ஸஸ் பத்மாவதி கையை உயர்த்துங்க. அவளுக்கு நாளை தினத்தில் கால்பிளாடரில் ஒரு ஆப்ரேஷன். கர்த்தர் அப்படி ஒரு துணை செய்வீராக. மருத்துவம் நீர் செய்கிறது, விடுதலை நீர் கொடுக்கிறது, பலனும் நீர் கொடுக்கிறது. இந்த பலனையும் சக்தியும் சத்துவத்தையும் அளிக்கிற கர்த்தர் பிள்ளைகளுக்கு செய்வீரா. இந்த வேளையிலே எங்கள் ஜெப குறிப்போடு வந்திருக்கிற ஒரு பிள்ளைகள் நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திறப்பில் நிற்கிறோம் சுவாமி. அவங்களுக்கு நீங்கள் பலன் கொடுங்க. ஆபத்து நாட்களிலே என் ராஜா எங்கள் ஜெபத்தை கேட்பீராங்க. எங்கள் வெளியே வரும்படி உதவி செய்வீராங்க. ஒரே நொடி உம்மை நோக்கி பார்க்கிறோம். நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தான். அவர் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் என் பதிலை எனக்கு தருவார். என் பதில் என் மடியிலே வந்து போடப்படும். ஆண்டவர் என் ஜெபத்தை இன்று கேட்பார், உடனே கேட்பார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் நிற்கும். உதிரத்தின் போர்க்கு நிற்கும்.
தலைவலி நிற்கும், வயிற்று வலி நிற்கும், கண்கள் தெளிவடையும். இயேசுவின் நாமத்தில் கை கால்கள் பலனடையும், ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். வயிற்றில் இருக்கிற சிசு உயிரடையும், திரும்பவும் ஜீவனோடு வரும். கர்த்தர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் அவர் இருக்கவே மாட்டார். இப்பொழுது பதில் கொடுப்பார், இப்பொழுது பதில் கொடுப்பார். நீ கேட்கிற இதே நொடியிலே, நான் ஜெபிக்கிற இதே நொடியிலே கர்த்தர் வானத்தின் பலகணைகளை திறந்து இளம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் வர்ஷிப்பது அதிக நிச்சயம். நான் உனக்கு சௌக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். என் தழும்புகளாலே நீங்கள் குணமடைகிறீர்கள். ஐஸ்வர்யம் அடைய செய்கிற கர்த்தர் நீரப்பா. எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக. இந்த நீண்ட நாள் ஜெபத்திற்கு ஒரு விடை இந்த காலை வேளையிலே வரட்டும் சுவாமி. எங்களுக்காக முன்னிருக்கிற ஒரு பெரிய எதிர்காலத்திற்காக உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம். துணை நிற்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நீ சொன்னீர், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், என் நாமத்தின் நிமித்தம் 2-3 பேர்கள் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாலும் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னீர் அல்லவா? ஜெபத்தை கேட்டபடினாலே எமக்கு ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ எட்டாதும் அறியாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் 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 ஆண்டவர் செய்கிற கர்த்தர். நல்லா குவைட்டாக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம், அமைதியோடு கூட. ஆபத்து நாட்காலத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டோம், அவர் நம்மை விடுவித்தார். நாம் இன்னும் முதல் அவரை மகிமைப்படுத்துவோம். சில சொல்லுவோமா? அவரை எக்ஸால்ட் பண்ணலாமா? அவரை உயர்த்தலாமா? ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டபடினாலே உன்னை உயர்த்துகிறோம், வானலாமை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர் 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 என்று சொல்லுகிறோம். நீர் ஆராதனைக்குரியவர் என்று சொல்லுகிறோம். கணத்திற்குரியவர் என்று சொல்லுகிறோம். மகிமைக்கு பாத்திரர் என்று சொல்லுகிறோம். எங்களை ஜெபத்தை கேட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பதில் கொடுத்து விட்டபடினாலே ஸ்தோத்திரம். கொடுக்காமல் போனாலும் உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆற்று மந்தை முதலற்று போனாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் கொடுத்து விட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மேன்மைப்படுத்துகிறோம். கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் சகல பலன்